தர்மேந்திர பிரதான் அவர்கள் மத்திய கல்வித்துறை அமைச்சர் பதவியிலிருந்து ராஜினாமா பண்ணிட்டாரு. அதற்கு கருப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க தங்களுடைய வெற்றின்னு சொல்லி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த கருப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். நீங்க நீட் கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால அந்த துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகணும்னு சொல்லி நியாயமான முறையில் தானே போராட்டம் பண்ணீங்க. அந்த நியாயமான விஷயம் எல்லா பக்கம் தானே நீங்க போராட்டம் பண்ணணும். அது போக நீங்க என்ன சொல்லுவீங்க, நாங்க மாணவர்களுக்காக தான் போராட்டம் பண்றோம், எங்க அநீதி நடந்தாலும் நாங்க போராட்டம் பண்ணுவோம் அப்படின்னு தான் கருப்பாம்பூச்சி கட்சியினுடைய தலைவர் அபிஜித் தீப்கே சொல்லியிருக்காரு. அவங்களுடைய பக்கத்து மாநிலமான பஞ்சாப்ல ஒரு முறைகேடு நடந்திருக்கு. அங்க நடந்த அரசு தேர்வோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. பஞ்சாப் மாநிலத்துல ஜூலை மாசம் 20ஆம் தேதி பார்மசிஸ்ட் ஆபீசர் எக்ஸாம் நடந்திருக்கு. அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. 7000 மாணவர்கள் அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. 7000 மாணவர்கள் 454 பார்மசிஸ்ட் ஆபீசர் போஸ்டிங்காக தான் அந்த எக்ஸாம் எழுதியிருக்காங்க. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு. அதை குறித்து இந்த கருப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க கேள்வி கேட்பாங்களா, இல்லாட்டி போராட்டத்துல ஈடுபடுவாங்களா? ஏன்னா தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகும்னு நீங்க சொல்லி போராட்டம் பண்ணீங்கன்னா, அதே போலதான அந்த துறையுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய, அதாவது பஞ்சாப் மாநிலத்தினுடைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய டாக்டர் பல்பீர் சிங்கும் பதவி விலகணும் அப்படின்னு சொல்லி அவங்க போராட்டம் பண்ணுவாங்களா? ஏன் பண்ண மாட்டாங்க? ஏன்னா பஞ்சாப் மாநிலத்தை ஆள்வது ஆம் ஆத்மி கட்சி, அதாவது அரவிந்த் கெஜ்ரிவாலுடைய கட்சி. அங்க முதலமைச்சராக இருப்பது ஆம் ஆத்மியின் பகவந்த் மான் தான் முதலமைச்சராக இருக்காரு. அதனால இந்த கருப்பாம்பூச்சி கட்சிக்காரங்க பஞ்சாப் மாநிலத்தில் நடந்த அந்த முறைகேட்டை பத்தி பேசவே மாட்டாங்க. ஏன்னா அங்க நடந்தது 7000 மாணவர்களுக்கு அநீதி. அந்த 7000 மாணவர்களோட உயிர் கிடையாதா? நீங்க அப்படின்னா உங்களுடைய உள்நோக்கம் என்னவாக இருக்கு? மத்தியில் இருக்கக்கூடிய பாஜக அரசாங்கத்தை வெளிநாட்டில இருந்து ஃபண்டிங் வாங்கியோ, இங்க இருக்கக்கூடிய அந்நிய சக்திகள் கிட்ட ஃபண்டு வாங்கியோ ஏதோ ஒரு விதத்துல போராட்டம் பண்ணி கவிழ்க்கணும், அந்த உள்நோக்கத்தோட தான் நீங்க போராட்டம் பண்ணியிருக்கீங்க. இப்பவும் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இந்த போராட்டம் ஒரு வன்முறையாக வந்துடக்கூடாது என்பதற்காக தான் அவர் தானாக முன் வந்து அந்த பதவியை ராஜினாமா பண்ணியிருக்காரு. மோடி அவர்கள் அவருக்கு ஒரு நல்ல அமைச்சர் பதவியோ, அமைச்சர் பதவிக்கு இணையான ஒரு மரியாதையோ கண்டிப்பா கொடுப்பாரு நான் நம்புறேன். ஆனா நீங்க உன்னதமானவர்கள்னா பஞ்சாப் மாநிலத்தில் இருக்கக்கூடிய சுகாதாரத்துறை அமைச்சரையோ, பஞ்சாப் மாநிலத்துடைய முதலமைச்சரை பத்தி கேள்வி கேட்பதற்கு அந்த கருப்பாம்பூச்சி கட்சிக்காரங்களுக்கு திராணியோ தெம்போ இருக்கா? அப்படி அவங்க கேட்கலினா மக்களே இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க, அவங்க ஃபண்டிங் வாங்கிட்டு பாஜக அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு ஆன்டி எலிமெண்ட்ஸ் தான் அவங்க.